ஆனியா ஸ்டார்ட் டுடே எபிசோட். முட்டையை உடைச்சதுமே செம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா கடைக்காருக்கு வேற ஒரு முட்டையை பழனி கட்டி கொடுக்கவும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கண்டிச்சுட்டு இருக்காங்க சரவணன், நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது இப்படி தான், நீங்கள் பண்ணுறது சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே மயில் பயந்துக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் அப்படின்வாங்க. மயில் நான் க்ளீன் பண்ணிட்டுன்னு வராங்க. உடனே மயில் நீ ஏன் க்ளீன் பண்ணுற, நீ க்ளீன் பண்ணாத பழனி இருக்காங்கல்ல அவங்க கடையில் வேலை செய்கிறவங்க தானே, நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு உடனே பழனி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மயிலுமே ஷாக் ஆகுறாங்க. உடனே என்னது மாமாவை பார்த்தா உங்களுக்கு கடையில் ஊடி வேலை செய்கிற மாதிரி தெரியுதான்றாங்க. மாமாவும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. இருந்தா என்னப்பா வேலை செய்கிறதுல போய் என்னன்றாங்க. உங்கள் பொண்ணு செய்ய சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா நானே செய்கிறப்பா, நீங்கள் வாயை வச்சுட்டு சைலண்டாக இருங்கப்பான்றாங்க. மயில் இல்லைம்மா அப்படின்வாங்க. சரி சரி வேண்டாம் நானே க்ளீன் பண்ணிடுறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. மாமா நீங்கள் க்ளீன் பண்ணாதீங்கன்னு. சரி மயில் க்ளீன் பண்ணிட்டோம், இந்த டெலிவரி வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு. உடனே பழனி அதுக்குமே ஷோக் ஆகுறாங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு சரவணன் சொல்றாங்க. இந்த பொறுப்பெல்லாம் அப்பா அவங்க கிட்ட கொடுக்க கிடையாது. அப்ப அவங்க கடையில முதலாளியா உட்கார வேண்டியதான் கூட இருப்பாங்க, அதை நீங்க கேட்க கூடாதுன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ மச்சான் விடுப்பா, அதை நான் டெலிவரி வேலை தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பழனி போறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆள் பண்றதே சரியில்லைன்ட்டு அந்த அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய சரவணன் இருந்துட்டு. அப்புறமா ராஜியும் நம்மளுடைய கதிர் 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபோன் வருது. உடனே ராஜி பேசவும் கதிர் அதை வாங்கி பேசுகிறாங்க. சார் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு. சரி ஓகேன்னு இது மாதிரி கஸ்டமர் வெயிட் பண்ண சொன்னால் கோச்சிக்க மாட்டாங்க, முதல்ல சாப்பாடு தான் முக்கியம், இந்த சாப்பிட்டு அதுக்கான வேலைகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பாண்டியன் வருவாங்க. அப்பா வாங்கப்பா அப்படின்ட்டு கையை வாஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா அவங்களுடைய அப்பா கிட்ட பேசுகிறாங்க. அப்போ உட்காருங்கப்பா இங்கே, அப்போ இங்கே உட்காருங்கப்பான்ட்டு அந்த முதலாளி சேரில் உட்கார வைக்குவாங்க. உட்கார வச்சுட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு சரி நான் கிளம்புறேன் வாங்க. அப்பா காரில் விட்டுட்டு வரட்டுமா, இல்லைடா இந்த வண்டி தாண்டா எடுத்துகிட்டு வந்திருக்க, சரி பார்த்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்பாவுக்கு நினச்ச பெருமை தான், ஆனாலும் அது காட்டிக்கிறது இல்லை. ஆமாம் உண்மையிலேயே மாமாவுக்கு சந்தோஷம் தான் காதுரு அப்படின்ட்டு 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா மீனா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு உட்காந்துட்டு இருக்கவும் சொல்லுங்கப்பா என்ன விஷயம்ன்றாங்க. என்னதாம்மா பிரச்சனை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே இப்போ அவங்க மாப்பிள்ளை சொல்லியிருப்பார்ல, மாப்பிள்ளை சொன்னாருமா தனி கொடுத்தனும் ஏன் போக மாட்டேன்னு சொல்கிற. அப்பா எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்கிறது தான் வேலையா, எனக்கு போக பிடிக்கலைங்க, தனியாக இருந்து பழகிட்ட, கூட்டு குடும்பத்தில் இருக்கதான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. இங்கே பாருமா சொல்கிறத கொஞ்சம் கேளு, யார் என்ன சொன்னாலும் சரி என்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸ்ட்ராங்காக சொல்லிடுவாங்க. செந்தில் வராங்க, உன்னை கூட்டிகிட்டு போகலாம், அந்த பேசிட்டு தான் பேசுன்னுவாங்க. நான் பேசி முடிச்சுட்டேன் கிளம்பலான்றாங்க. என் முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அவ்வளோதான். மாமா நாளைக்கு 9லேருந்து 9 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது, நீங்கள் வந்துடுங்க பால் காய்ச்சலாம். அது சரிங்க மாப்பிள்ள, அதுக்கு போய் வராது இருப்போமா, முன்னாடியே நாங்கள் தான் இருப்போம் சரின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீனா பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ செந்திலுமே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பழனி வந்திருப்பாங்க. என்ன அப்போ தான் ஒழுங்காக பேசவே மாட்டேங்கிற, உங்கள்கிட்ட என்னடா பேச்சு அப்படின்னுவாங்க. நீதான் சரியாக வரதில்லை என்னை பார்க்கணுவாங்க. அப்புறமா அவங்களுடைய அண்ணனுக்கு வராங்க. என்னடா அந்த வீட்டில் மளிகை கடையில் போயிட்டு பொட்டலம் போடுற வேலை தான் இல்லைன்றாங்க, வேற என்ன செய்வாங்க, அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன்றாங்க. நீங்கள் பார் உனக்கு ஒரு கடை வைக்கிறோம், நீங்கே வந்துடுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.